வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு மசாலா சாம்பார் தான் நம்ம பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு வறுத்து அரைக்க வேண்டியதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் என்னென்னு முதல்ல பார்த்துடலாம் நாம. அதுக்கு முன்னாடி நீங்க ஒரே ஒரு கரண்டி, நல்ல ஒரு பெரிய கரண்டியில ஒரு கரண்டி துவரம் பருப்பை நல்லா வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் பெருங்காயமும் ஒரு ட்ராப் எண்ணெயும் விட்டு நல்லா வேக வச்சு ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க. நான் இந்த பக்கம் துவரம் பருப்பை வேக வச்சு ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அது ரெடியா இருக்கு. இப்ப என்ன வறுக்கிறது அப்படிங்கறத பாத்திரலாம். நாம எண்ணெய் விட்டுக்கலாம். வறுத்துக்கிறதுக்கு கல்பாசி, ஒரே ஒரு அந்த ஸ்டார் அனீஸ்ல ஒரு சின்ன பூ, அப்புறம் ஒரே ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை, 2 கிராம்பு இதை வறுத்துக்கலாம். தனியா 2 டீஸ்பூன் தனியா. காரத்துக்கு வரமிளகா மட்டும்தான். ஸோ ஒரு 4 வரமிளகா சேர்க்கிறேன். இது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வறுபட்டுருது. ஒரு டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம். கசகசா அந்த சூட்லேயே வறுபட்டுரும். ஸோ ஆஃப் பண்ணிடுவோம். ஆறினோடனே இதை முதல்ல அரைச்சி எடுத்துட்டு வந்துடுவோம். அதே கடாயிலே தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய். இதை லைட்டாக கலர் மாற நம்ம வறுத்துக்கணும். கொப்பரை தேங்காய் இருந்தால் கொப்பரை தேங்காய் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஃப்ரெஷ் தேங்காயை லைட்டாக கலர் மாற வறுத்துக்கலாம். பாருங்க, தேங்காய் நல்லா கலர் மாற, ஓரளவுக்கு கலர் மாறி இருக்கணும். வறுத்தாச்சு, ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தனியா, வரமிளகா, கசகசா, பொட்டுக்கடலாம் வறுத்தோமோ அதை ஃபஸ்ட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். நல்லா ஆறி இருக்கும், அதை எடுத்துகிட்டு வந்துடலாம். வறுத்ததை அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இந்த பக்கம் கற்சட்டியில் எண்ணெய் விட்டுருக்கு, அது நல்லா காஞ்சிருக்கு. தாளிக்கிறதுக்கு கடுகு, ஒரே ஒரு பிஞ்ச் வெந்தயம், அப்புறம் 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இதுதான் நம்ம இன்னைக்கு தாளிக்க போகிறோம். அதே மாதிரி தேங்காயை வறுத்தோம் இல்லையா, தேங்காய் அரைக்கலை. இது லாஸ்ட்டாக தான் நம்ம அரைச்சி சேர்க்க போகிறோம். நான் வெறும் அந்த மசாலாலாம் வறுத்தேன் பார்த்தீங்களா, அதை மட்டும்தான் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்ல பெரிய சைஸில் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அது சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, வெங்காயம் ரெண்டுத்தையும் சேர்த்துருவோம். மஞ்சப்பொடி கொஞ்சம். வெங்காயம் லைட்டாக கண்ணாடி மாதிரி வதங்கணும். வெங்காயம் வதங்கிடுது. நான் ஒரு சின்ன லெமன் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ புளி சேர்த்துக்கலாம். நம்ம இந்த புளி கூடவே அரைச்ச விழுதியும் சேர்த்துருவோம். அது பொட்டுக்கடலை, வரமிளகா, மசாலா ஐட்டம்லாம் அரைச்சோம் இல்லையா, அதை சேர்த்துடலாம். மிக்சி ஜாராலுமே அந்த தண்ணியும் விட்டுருவோம். நல்லா ஒரு கொதி வரட்டும். புளி தண்ணி அப்புறம் அரைச்ச மசாலாலாம் சேர்ந்து ஒரு கொதி வரணும். அதுக்குள்ளே என்ன பண்ண போறோம்னா, நம்ம வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா தேங்காய், அதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். தேங்காய் அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இந்த பக்கம் புளி தண்ணி நல்லா ஒரு கொதி வந்துருது. இப்போ வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம். வேக வச்ச பருப்பு, அதுக்கப்புறம் தேங்காய் வறுத்து அரைச்சிருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துருவோம். மிக்சி ஜார் அலம்பி அந்த தண்ணியும் விட்டுருவோம். நம்ம உப்பே சேர்க்கல. ஸோ தேவையான உப்பை இப்போ சேர்த்துக்கலாம். நம்ம இதெல்லாம் சேர்ந்து ஒரே ஒரு கொதி. பாருங்க, நல்லா கொதி வந்துடுது. இப்போ மேலாக கொத்தமல்லியை போட்டுடலாம். அவ்வளோதான். நம்மளுடைய மசாலா ஆஃப் பண்ணிடுறேன். நம்மளுடைய மசாலா சாம்பார் ரெடி. இது நல்ல சுட சாதத்தில் நெய்யை விட்டு பிரசனி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு மசாலா சாம்பார். இது வரைக்கும் ட்ரை பண்ணல அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு காரக்கறி நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்பளம் படாம் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இன்னொன்று, மேலாக ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். நான் மேலாக ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுறேன்.